Hi friends, நம்ம இன்னைக்கு Fariha Mathematics channelல 6th Maths exercise 2.2ல first sum பார்க்கலாம். term 2 இதில் வந்து first sumல say the time in two ways அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டு விதத்தில் நம்ம இந்த டைம் வந்து சொல்லணும். ஸோ இப்போ இங்கே வந்து 10:15 அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது 10:15 அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்குது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதை வந்து 10:15 ஹார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, 10:15 ஹார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதை நம்ம இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லணும்னா நெக்ஸ்ட் இதில் இது வந்து குவார்ட்டர். இப்போ 12 to 3க்கு கரெக்டாக வந்து நிற்கிதுன்னா அதை வந்து குவார்ட்டர் சொல்லுவோம். அப்போ குவார்ட்டர் பாஸ்ட், ஸோ 10 இருந்து தானே பாஸ் ஆகிருக்கு குவார்ட்டரு, ஸோ குவார்ட்டர் பாஸ்ட் 10 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ரெண்டாக சொல்லலாம். ஓகேவா? இதுதான் நமக்கு இதனுடைய ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அப்போ அடுத்தது செகண்ட் சம்மில் இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:45 ஹார்ஸ்ன்னு சொல்லலாம். 6:45 ஹார்ஸ். ஓகே, பாருங்கள், 6:45 ஹார்ஸ் அப்படி சொல்லுவோம். இல்லைனா நம்ம எப்படி சொல்லுவோம், quarter to 7. ஸோ 7 மணி ஆறத்துக்கு இங்கே வந்து நமக்கு 9ல் நிற்கிது பெரிய முள். இப்போ அது 12 மணிக்கு வந்துருச்சுன்னா 12க்கு வந்துருச்சுன்னா நம்ம 7 மணின்னு சொல்லுவோம். அப்போ 7 மணி ஆறத்துக்கு இன்னும் குவார்ட்டர் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே குவார்ட்டர் டிஸ்டன்ஸ் தானே. ஸோ அப்போ குவார்ட்டர் டு 7 ஆறத்துக்கு குவார்ட்டர் இருக்குது அப்படின்னு ஆனோம். அதை தாண்டிடுச்சுன்னா தான் நம்ம பாஸ்ட்டை சொல்லணும். ஆக போகிற டைமை நம்ம சொல்லணும்னா 2 தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மில் வந்து இதே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 4:10 ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4:10 ஹார்ஸ். அடுத்தது இது நம்ம இன்னொரு இதில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 10 நிமிஷம் இங்கே தாண்டி இருக்குது. கரெக்டாக? இங்கே வந்து 10 நிமிஷம் தாண்டி இருக்குது. 10 நிமிஷம் வந்து தாண்டி இருக்குது 4 மணிக்கு அப்புறம். அப்போ நம்ம என்ன சொல்லணும், 10 minutes ஃபுல்லாக நீங்கள் எழுதிக்கோங்க. இதை எழுதும் போது நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. 10 minutes past 4. 4 மணி முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்மில் என்ன சொல்கிறாங்க, இங்கே 3:30. அப்போ 3:30 ஹவர்ஸ். 3:30 ஹார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஹாஃப் கரெக்டாக ஹாஃபு. அப்போ ஹாஃப் பாஸ்ட் 3. 3 மணி முடிஞ்சு ஹாஃப் ஆகிடுச்சு. ஹாஃப்னா 30 minutes ஆகிடுச்சுன்னு அர்த்தம். 30 நம்ம எப்படியும் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது ஃபிஃப்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு 9:40 இருக்குது. அப்போ 9:40 ஹார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா 40 minutes பாஸ்ட்டு. ஃபுல்லாக எழுதிக்கோங்க மினிட்ஸை. 40 minutes பாஸ்ட்டு. என்ன பாஸ்ட் ஆகுது, எதுலேருந்து பாஸ்ட் ஆகிருக்கு, 9 o'clock முடிஞ்சு 40 minutes பாஸ்ட் ஆகிருக்கு. அப்போ 9. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ் 2.2ல் ஃபஸ்ட்டு சம். நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது வந்து செகண்ட் சம், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ 9:55 அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். 9:55னா 10 மணி. அப்போ 10 மணி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி. அப்போ 5 minutes to 10. இதுதான் ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 11:50 அப்படிங்கிறது வந்து நமக்கு 12 ஆகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி. கரெக்டாக? அப்போ செகண்ட் சம்முடைய ஆன்சர் வந்து நமக்கு இது. நெக்ஸ்ட்டு 4:15 அப்படின்றது வந்து குவார்ட்டர் பாஸ்ட். 4 மணியை தாண்டி குவார்ட்டர் ஆகிடுச்சு. அப்போ தேர்டு சம்முடைய ஆன்சர் வந்து நமக்கு இதுதான். நெக்ஸ்ட்டு 7:45ங்கிறது வந்து 8 ஆகிறதுக்கு இன்னொரு குவார்ட்டர் இருக்குது. அப்போ குவார்ட்டர் டு 8. ஓகேவா? அப்போ இது வந்து ஃபோர்த்து சம்முடைய ஆன்சர். ஃபிஃப்த்து சம்முடைய ஆன்சர் வந்து 2:20. அப்போ 20 minutes
past 2. ஸோ இது வந்து 5th சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ தேர்டு சம் பார்க்கலாம். கன்வெர்ட் த ஃபாலோயிங். இப்போ நம்ம இதை கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா 20 மினிட்ஸை செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ தேர்டு சம்மில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து 20 மினிட்ஸை செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், 1 ஹவருக்கு நமக்கு 60 மினிட்ஸ். அப்போ 1 மினிட்ஸ்க்கு 60 செகண்ட்ஸு. அப்போ 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். ஓகேவா? அப்போ 20 மினிட்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 20 மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணோன்னா 20 இன்ட்டு 60யை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 60 செகண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணுறோன்னா மினிட்ஸ் கூட 60 செகண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1200 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1200 செகண்ட்ஸ். ஸோ அப்போ 20 மினிட்ஸ் ஈக்குவல் டு 1200 செகண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். 5 hours 35 minutes 40 seconds கன்வெர்ட் இன்ட்டு செகண்ட்ஸ் கேட்குறாங்க. எல்லாத்தையும் நம்ம செகண்ட்ஸாக இதில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை அழிச்சிட்டு செகண்ட் சம்முடைய ஆன்சர் வந்து எழுதலாம். இப்போ செகண்ட் சம் தேர்டு சம்மில் ஸோ இப்போ 5 ஹவர்ஸை செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணுன்னா நம்ம 60யை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் அது வந்து செகண்டாக கன்வெர்ட் ஆகும். அடுத்தது ப்ளஸ் 35 மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணணுன்னா 35 இன்ட்டு ஒரு 60 மல்டிப்ளை பண்ணால் போதும், அது வந்து செகண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். சரி, ஆல்ரெடி நமக்கு ஒரு 40 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 இன்ட்டு 60 இன்ட்டு 60. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம 3யுமே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3யுமே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 இன்ட்டு 60 3600. ஸோ 3600 வந்து 3600 இன்ட்டு 5. ஸோ 2 0 அகெயின் இங்கே வந்து 30 வரும். ஸோ 15 18. ஸோ 18,000 நமக்கு கிடைக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 18,000 செகண்ட்ஸ் கிடைக்குது. 18,000 செகண்ட்ஸ் கிடைக்குது. ஓகேவா? ப்ளஸ் 35 இன்ட்டு 60. 35யும் 60 மல்டிப்ளை பண்ணால் 2100 செகண்ட்ஸ் அப்படி நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது இங்கே ஆல்ரெடி ஒரு 40 செகண்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணுறோம், 40 செகண்ட்ஸ். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 20,140. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டான இந்த செகண்ட்ஸ் வேல்யூ. சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. நெக்ஸ்ட் இப்போ தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போது தேர்டு சம்மில் தேர்டு சப்டிவிஷன். ஸோ இதில் நமக்கு 3.5 ஹவர்ஸை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 3.5 ஹவர்ஸ், இது ஹவர்ஸை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி இதை கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா 3 ஹவர்ஸ் 3.5ன்றது வந்து நம்ம எப்படி எழுதணும், 30 அதில் அந்த ஹாஃபை வந்து நம்ம 30யாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் மினிட்ஸாக. அப்போ 3 ஹவர்ஸ் ப்ளஸ் ஹாஃப் ஹவர்ஸ் இருக்குது. ஹாஃப் ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 மினிட்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த 30ங்கிறது நமக்கு மினிட்ஸில் தான் இருக்குது, ஹாஃபுங்கிறது நமக்கு மினிட்ஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 3யை மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போ 3 ஹவர்ஸை வந்து நம்ம மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஒரு 60 போட்டால் போதும். செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் 2 60 போடணும். இப்போ நமக்கு இது மினிட்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி ஒரு 30 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 180 மினிட்ஸ் ப்ளஸ் 30 மினிட்ஸ் ஈக்குவல் டு 210 மினிட்ஸ். ஸோ 210 மினிட்ஸ் இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இப்போ நம்ம ஃபோர்த்து சம் 580 மினிட்ஸ் இன்ட்டு ஹவர்ஸ். ஸோ 1 ஹார்க்கு இப்போ 1 ஹார்க்கு நமக்கு 60 மினிட்ஸ்ன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம மினிட்ஸை தான் ஹவர்ஸாக மாற்ற போகிறோம். அப்போனா நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பை 60 போடணும். ஸோ இப்போ 580 தான் நமக்கு கொஸ்டின், டிவைடட் பை 60 போடணும். ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். 580 60 டேபிளில் டிவைட் பண்ண போகிறோம், அது வரும். ஸோ இப்போ 60 1s are 60. ஓகேவா? இப்போ 6 2s are வந்து நமக்கு 12. ஸோ இங்கே 60னா இங்கே ஒரு 0, இங்கே 63s are அப்படின்னா நமக்கு என்ன வரும்,
6 3s are 18, 60 3s are 180. ஸோ 0 மட்டும் சேர்த்துக்கணும் அதே மாதிரி. ஸோ இப்படி சேர்த்துட்டே வரும்போது 69s are வந்து நமக்கு 6 9s are வந்து 54. ஸோ 0 சேர்த்தோம்னா 540. அதே மாதிரி 60 10s are வந்து நமக்கு 600. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும்? 69s are எழுதுவோம். ஸோ 9s are 540. ஸோ பேலன்ஸ் வந்து நமக்கு 40. 80ல் 580ல் 540 போனால் 40. அப்போ இது வந்து நமக்கு ஹவர்ஸ், இந்த 40ங்கிறது நமக்கு மினிட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 9 hours 40 minutes. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்போ நம்ம 5th சம் வந்து பார்க்கலாம். 5th சம்மில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா 25,200 செகண்ட்ஸை வந்து நம்ம வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். சரியா? இப்போ அதே தான். இப்போ என்னென்னா 1 ஹவருக்கு 60 மினிட்ஸு. ஸோ இப்போ நம்ம இது வந்து 1 ஹவருக்கு 60 மினிட்ஸு. அப்போது 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸு. ஓகேவா? ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்ஸு. நம்ம இந்த செகண்ட்ஸ்லேருந்து ஹவர்ஸாக ஃபஸ்ட்டு செகண்ட்ஸை மினிட்ஸாக மாற்றிட்டு அப்புறம் மினிட்ஸை வந்து நம்ம ஹவர்ஸாக மாற்றணும். அப்போ டிவைடட் பை 60 டிவைடட் பை 60 2 60யால் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து செகண்ட்ஸை வந்து நம்மளால் ஹவர்ஸாக மாற்ற முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 25,200 இதை வந்து 60 × 60யால் கீழே டிவைடட் பை 60 × 60 2 60யால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 2 60யால் டிவைட் பண்ணுறோன்னா ஒரு டிவைட் போட்டோன்னா இங்கே ஒரு 60 இங்கே ஒரு 60னா நடுவில் நமக்கு மல்டிப்ளிகேஷன் தானே வரும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ 2 0க்கு இங்கே 2 0 கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இப்போ 2 டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 2 6. ஸோ இங்கே 3 டைம்ஸ் வந்து 2 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ அகெயின் 3 டேபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே 43 டைம்ஸ் வந்து நமக்கு 42 டைம்ஸ் வந்து நமக்கு இங்கே கேன்சல் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் 3 டைம்ஸ், இங்கே வந்து 21 டைம்ஸ் வரும். இங்கே 3 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 3 டேபிளில் பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ 7. ஸோ 7ங்கிறது நமக்கு இங்கே ஹவர்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. ஓகேவா? எப்படி கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் எழுதிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனித்தனியாக 60 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர்.